ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் என்னது பி ஸ்கொயர்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ ஒரு வேல்யூ ஏன்னு எடுத்துக்கலாம், இதனோட வேல்யூ பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஆட் பண்ணோம்னா நீங்கள் வேல்யூ சர்ச் பண்ணி ஆட் பண்ணுங்களா, ஆட் பண்ணால் இந்த ரெண்டு கான்செப்ட்டும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 2abக்கும் மைனஸ் 2abக்கும் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 2, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர், இங்கே ஒரு ஏ ஸ்கொயர், இங்கே ஒரு பி ஸ்கொயர், இங்கே ஒரு பி ஸ்கொயர் இருக்குது. அப்போது 2a ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போது 2a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ, ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 963 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ 476 என்னது ஹோல் ஸ்கொயர் ஆகிடுமா. நெக்ஸ்ட் டிவைடட் பை இங்கே ப்ராக்கெட் போய் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா இங்கே என்னது 963 அப்போ 963 ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். இங்கே 476 ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ இந்த கான்செப்ட்டுக்கும் இதுக்கும் என்ன நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், நம்மளுக்கு 2 தான் இருக்கும். அப்போ சரியான விடை ஆப்ஷன்